ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கட்டாயம் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். நம்ம இந்த வீடியோ மூலிமா மனிதனுடைய ஒரு 6 தீய குணங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் 4 பார்த்துட்டோம். பேராசை பார்த்தோம், சினம் பார்த்தோம், கடும் பற்று பார்த்தோம், உயர்வு தாழ் மனப்பான்மை பார்த்தோம். இப்போ அடுத்தது 5வது குணம் என்னென்னா முறையற்ற பால் கவர்ச்சி. முறையற்ற பால் கவர்ச்சின்னா என்னங்க சொல்லுங்கள்? முறையற்ற பால் கவர்ச்சினா ஒரு பெண்கள் மேலே பெண்களை இழிவாக நினைக்கிறது, இழிவாக பேசுறது, மட்டமாக பேசுறது. அடுத்ததாக பிறர் மனை, அதாவது அடுத்தவங்களோட ஒய்ஃப், தன்னோட லைஃப் இருக்கும்போது தன்னோட லைஃப்லேயும் ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க, இருந்தாலும் இன்னொருத்தரோட லைஃப்பில் இருக்க ஒய்ஃப் மேலே ஆசைப்படுறது. இதெல்லாம் முறையற்ற பால் கவர்ச்சி. சரிங்களா? இது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, அந்த சின்ன வயசு படிக்கிற காலத்துலேருந்தே சில பேருக்கு ஸ்டார்ட் ஆகலாம், சில பேருக்கு கல்யாணம் ஆகி ஸ்டார்ட் ஆகலாம். இது மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்குது. அதனால் இந்த முறையற்ற பால் கவர்ச்சி அதை எந்த அளவுக்கு ஒரு மனுஷனோட வாழ்க்கையை பாதிக்குது அப்படின்றத ஒரு சின்ன கலை மூலிமா பார்க்கலாம். அதாவது ஒரு ஃபேமிலியில் ஒரு அம்மா அப்பா இருக்காங்க. அவங்களுக்கு 3 பசங்க, ஒரு பொண்ணு, 2 பையன். அதில் பெரியவன் பேர் சேகர். அவங்க அம்மா அப்பா ரொம்ப அவங்களும் படித்து வேலைக்கு போனாலும் பசங்களையெல்லாம் படிப்பை மட்டும் அவங்களுக்கு கல்வியை மட்டும் கொடுக்கல, நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்து தான் வளர்க்குறாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸு தாங்க குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய டீச்சர். அவங்க தான் கார்டியன், கைடன்ஸு எல்லாமே. ஏன்னா ஒரு குழந்தை வளரும்போது பேரண்ட்ஸை பார்த்து தான் வளரும். அதுலேயும் ஒரு தாயோட பங்கு ரொம்ப அதிகம். ஒரு தாய் தான் அந்த குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டது, எது இது மேலே எப்படி இருக்கணும், கீழ் நம்மளுக்கு கஷ்டமான நேரத்து வந்தாலும் எப்படி அதை சமாளிக்கணும், உயர்வுலேயும் இருக்கணும், தாழ்வுலேயும் இருக்கணும், நல்லதுலேயும் இருக்கணும், கெட்டதுலேயும் இருக்கணும். இப்படி பல விஷயங்களை கற்றுக் கொடுத்து, நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து வளர்க்குற பெரிய பங்கு யார்கிட்ட இருக்குன்னா தாய்கிட்ட மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? அதனால் அந்த குழந்தைங்களை வளர்க்கும் போதே நம்ம சாப்பாட்டோட அந்த அறிவியை ஊட்டி தான் வளர்க்கணும், ஒழுக்கத்தையும் ஊட்டி தான் வளர்க்கணும். அப்படி தான் அந்த பேரண்ட்ஸும் அந்த 3 பசங்களையும் நல்ல ஒழுக்கத்தோடு வளர்த்துருக்காங்க. அந்த பிள்ளைங்களும் ஒழுக்கத்தோடு தான் வளருது. அப்படி இருக்கும்போது இந்த சேகர் பெரிய பையன் படிச்சுட்டு 9th 10th அப்படி வரும்பொழுது அவனுக்கு ஒரு கெட்ட சேர்மானம் சேருது. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் எப்பயுமே அங்கே மெயின் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் தான். இப்போ நான் என்னையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை பார்த்து தான் தெரிஞ்சுக்கலாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை பார்த்தா நான் எப்படி, என்னோடய கேரக்டர் எப்படின்றது தெரியும். அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸு தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, கெட்ட ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. எந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம நல்லதே சொல்லி கொடுத்துட்டு நல்லதே போகிற மாதிரி பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை தான் நம்மளை சுற்றி வச்சுக்கணும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த சேகருக்கு இந்த மாதிரி கெட்ட சேர்மானங்கள்லாம் சேருது. அவங்க கெட்ட விஷயங்கள்லாம் அவங்களும் பண்ணுறாங்க, இவனுக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. இவனும் நல்ல ஒழுக்கமாக இருந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக தடம் மாற ஆரம்பிக்கிறான். அந்த கெட்ட விஷயங்கள், பெண்களை பார்த்து கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, ரொம்ப மட்டமாக பேசுறது, அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிக்கிறான். இது இப்படியே தொடர்ந்து வருது. அவன் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு அப்புறம் காலேஜில் ஜாயின் பண்ணுறான். காலேஜில் ஜாயின் பண்ணால் அங்கேயும் விருப்பம் இல்லாத சில பெண்களோட நான் இவனோட விருப்பத்தை திணிக்கிறான். அந்த பெண்கள் மேலே விருப்பம் இல்லாமல் நான் லவ் பண்ணுறேன், அவனை இது பண்ணுறேன்ட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். இப்படிலாம் பண்ணிக்கிட்டே வரான். இது அவங்க வீட்டில் தெரியாது. இது இப்படியே இருக்கும்போது நாளடைவில் இவன் வளர்ந்து ஒரு இதுக்கு போகிறான், படிப்பை முடிக்கிறான், வேலைக்கு போகிறான், நல்ல வேலை கிடைக்கிது. அப்போ அவங்க ஃப்ரெண்டு அவங்க பொண்ணு கொடுக்கறதுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க கல்யாணத்துக்காக. அந்த பெண் வீட்டார் கேட்டு இது நல்ல குடும்பம், அந்த பசங்கள்லாம் ரொம்ப ஒழுக்கத்தோடு வளர்த்துருக்காங்க. மெயினாக அதுதாங்க, நம்மளுக்கு என்ன தான் காசு பணம் படிப்பு இருந்தாலும் ஒழுக்கம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒழுக்கம் இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா போகும். ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னா எல்லாமே டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடும்னு வச்சுக்கோங்க. அவங்க கேட்டு பார்க்குறாங்க. எப்பயுமே பெண் வீட்டார் கேட்பாங்கல்ல, என் பொண்ணு வாழ போகிற இடம் எப்படி இருக்குன்ட்டு. அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க அது நல்ல குடும்பம், பேரண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக அந்த குழந்தைங்கள வளர்த்துருக்காங்க, பசங்களாம் நல்ல பசங்க அப்படின்னு. ஏன்னா இவன் வீட்டில் நல்லபடியாக நடந்துக்கிறான். இவனோட எந்த விஷயமும் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது. வெளியில் போனால் தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்து இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் ஈடுபட்டுருக்கான். உடனே அவங்க பெண் கொடுக்குறாங்க. அந்த பெண்ணும் நல்ல படித்த பெண்ணு, வேலைக்கு போகிற பெண்ணு, அன்பான பெண்ணு, அழகான பெண்ணு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாணம் நடக்குது. நல்லபடியாக சிறப்புமாக நடத்துகிறாங்க. வர அந்த பொண்ணு நல்லபடியாக சந்தோஷமாக கொஞ்ச நாள் போகுது. அந்த பொண்ணும் ப்ரெக்னென்ட் ஆகிறா. நல்ல வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவங்க தம்பி தங்கச்சி எல்லாருக்குமே கல்யாணம் நடக்குது. ஆனால் நாளடைவில் இவன் இங்கே மனைவியோடு இருந்தாலும் வெளியில் ஆஃபீஸ்லேயும் ஒரு சில பெண்களோட இவனுக்கு தொடர்பு ஏற்படுது. இது காலப்போக்கில் இந்த பொண்ணுக்கு தெரிய வருது. ரொம்ப ஷாக் ஆகுறா. என்னடா நம்ம ஹஸ்பண்ட் எவ்வளோ நல்லவர், நல்ல கேரக்டர் நினச்சோம், இந்த மாதிரிலாம் இருக்குதே அப்படின்ட்டு ரொம்ப முதல்ல ஷாக் ஆகுறா.
அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறா, இவங்களோட பேரண்ட்ஸுக்கும் தெரிய வருது, பொண்ணோட பேரண்ட்ஸுக்கு. அவங்க அம்மா அப்பாலாம் சேகரோட அம்மா அப்பா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நம்ம பையனா எப்படி, நம்ம பையன் அப்படி இல்லையா, நம்ம ஒழுக்கமாக வளர்த்தோமேன்னு. அப்போ வந்து நான் 8 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இவ வந்து அட்வைஸ் பண்ணுறா, என்னங்க இந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன், இதெல்லாம் சரியா, எதுக்குங்க இது மாதிரிலாம் பண்ணுறீங்க, உங்கள் மேலே எவ்வளோ நான் வந்து ட்ரஸ்ட்டு வச்சுருந்தேன் அப்படிலாம் சொல்கிறான். அவன் வந்து என்ன சொல்கிறான், அப்படி தான் நான்லாம் அப்படி தான் இருக்கேன், இப்போ எனக்கும் அந்த மாதிரி தான் பழக்கமாயிடுச்சு, எனக்கு இது மாதிரிலாம் இருக்காங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படின்ட்டு அவனும் ஒத்துக்கிறான், அக்செப்ட் பண்ணிக்கிறான். இவளுக்கு பயங்கரமாக கோவம் வந்தது. அதுக்கு மேலே எந்த பொண்ணுங்க தாங்குவா சொல்லுங்கள்? ஒரு பொண்ணு எதை வேணால் விட்டு கொடுப்பா, தன்னோட வாழ்க்கையை விட்டு கொடுக்க முடியுமா, தன் கணவரை விட்டு கொடுக்க முடியுமா? இது வந்து அவங்க வீட்டுக்கும் தெரிய வருது. உடனே அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் வந்து இதுக்கு மேலே உங்கள் பையனோட என் பொண்ணு இருக்கணும்னு அவசியம் இல்லை, கேரக்டர் சரியில்லாத என் பையனோட எனக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் அழைச்சிட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணாம், ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த மாதிரி கேரக்டர் சரியில்லாத இருக்கிறவர் நாளைக்கு என்ன பண்ணுவான், என் குழந்தை பிறந்தாலும் என் குழந்தையும் தப்பான வழிக்கு இவரை பார்த்து தான் போகும். அதனால் எனக்கு இந்த மாதிரி நான் இவர் கேரக்டர் தான் மெயினாக வந்தது, கேரக்டர் சரியில்லைன்னா அந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு வேணாம், லைஃப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அம்மா கூட போயிடுறா. இப்படியே நாள் போடுது, அவளுக்கு குழந்தை பறக்குது. ஒரே பிரசவத்தில் 2 குழந்தை, ட்வின்ஸு பறக்குது, ஆண் 1 பெண் 1. இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியங்க. அந்த பாக்கியத்தை அனுபவிக்க வேண்டிய கொடுப்பனை அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு. எதனால்? அவனோட கெட்ட நடத்தையினால். அப்புறம் இவன் கொஞ்சம் நாள் ஆகுது, இப்போ குழந்தைய பார்க்க கூட அவங்க வீட்டில் அலோவ் பண்ணலை. எவ்வளோ அந்த பேரண்ட்ஸ் இவங்க அப்போ சொல்லிட்டாங்க, சேகரோட அம்மா அப்பா, இது வந்து நீ பண்ண தப்பு, அதனால் நீ தான் அதை சரி பண்ணணும், நாங்களாம் அதை வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இவனுக்கு ஒரு காலக்கவையோ நம்மளுக்கு குழந்தையோனா ஒரு அப்பா எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம், தன் குழந்தைங்களை பார்க்கணுன்னு அவனுக்கு ஆசை இருக்கும்ல, அதை கூட நம்மளால் பார்க்க முடியல. அந்த 2 குழந்தை பிறந்திருக்கு, 2 குழந்தைய பார்க்க முடியலன்னு பரித்தவிக்கிறான், புழு மாதிரி துளிக்கிறான். இதனால் நம்ம பண்ண அந்த தப்பான விஷயங்கள்னால தான் நம்ம வாழ்க்கையே போயிடுச்சு. நல்ல அன்பான அழகான மனைவி அமைஞ்சிருக்கா, அழகாக குழந்தைங்க 2 பிறந்திருக்கு. இந்த குழந்தையோட அந்த குடும்பத்தில் நம்ம ஒய்ஃபோட குழந்தைங்களோட நம்மளால் என்ஜாய் பண்ண முடியலையே, நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, எல்லாம் நான் பெந்த தப்பு தானே தலையில் அடிச்சுக்கிறான். என்ன தலையில் கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் தான் அப்படின்ட்டு அதுக்கு மேலே தன்னை வந்து தான் பண்ண தப்பை அனலைஸ் பண்ணி திருந்திட்டு எவ்வளோ போய் கெஞ்சி பார்க்குறான். அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் கடவுள்கிட்ட வந்து நீ விட்ட வழி, நான் பண்ண தப்புக்கு இது எனக்கு சரியான தண்டனை தான், இனிமே நான் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் ஈடுபட மாட்டேன், இதுக்கு மேலே நம்பி எனக்கு வாழ்க்கை வரணும்னு இருந்தால், என் ஒய்ஃபு குழந்தைங்க வரணும்னு இருந்தால் வரட்டும், இதுக்கு மேலே நீ விட்ட வழிதான்னு சொல்லிட்டு அதுலேருந்து அவன் என்ன பண்ணிடுறான், வேலைக்கு போகிறது வர்றது, இந்த மாதிரி ஒழுக்கமாக பழைய மாதிரி இந்த சின்ன வயசுலேருந்து ஒழுக்கமாக அந்த மாதிரி அந்த கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் கட் பண்ணுறான், கெட்ட நடத்தையெல்லாம் விட்டுடுறான். அதுலேருந்து நல்ல நடத்தையாக ஒழுக்கத்தோட கொஞ்ச நாள் வாழ ஆரம்பிக்கிறான். இப்படியே போதுங்க, நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் போகுது. அந்த குழந்தைங்களும் பிறந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகிடுது. இந்த குழந்தைங்களை பார்க்கவும் முடியாது, பரிதவிக்கிறான். அப்புறம் அந்த ஒய்ஃப் பார்க்குறாங்க, அப்புறமா எல்லாம் கேட்டு பார்க்குறாங்க, இவன் வந்து ஒழுக்கத்தோடு இருக்கிறான்னு இவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறமா ஒய்ஃபும் கொஞ்சம் மனசு மாறுறா, நம்ம தண்டனை கொடுத்துட்டோம், இனிமேல் இவர் பண்ண மாட்டார், தடம் போக மாட்டார், இதுக்கு மேலே நம்ம தண்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுகிறா. முதல்ல நீங்கள் இப்போ நான் வரணுன்னா இனி நீங்கள் இந்த மாதிரி கெட்ட வழிக்கு போகிறதா இருந்தால் இதுதான் கடைசி வார்னிங் அப்படின்னு சொல்கிறா. இல்லை, நான் இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நான் பண்ணது பெரிய தப்பு, இனிமேல் என் வாழ்க்கையில் அதை நினச்சி கூட பார்க்க மாட்டேன், எனக்கு நீயும் குழந்தைங்க தான் வேணும், என் வாழ்க்கை வேணும், எனக்கு குடும்பம் வேணும்னு கதறி அழுகுறான் அந்த பொண்ணு காலில் விழுது. அதுக்கு மேலே அவளை வந்து சரின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்புறமா ஒன்றா சேர்றாங்க. அப்புறம் அந்த குடும்பம் குழந்தையோட ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அப்போ நினச்சி பார்க்குறான், கடவுளே, நான் என்னோடய கெட்ட நடத்தையினால் இந்த மாதிரி ஒரு அழகான அருமையான வாழ்க்கையை நான் விட்டுருப்பேனே, நான் கொஞ்சம் மாறாமல் இருந்திருந்தா, எவ்வளோ பெரிய தப்பு பண்ண இருந்தேன், நல்ல வழியாக எனக்கு கண்ணை திறந்து வச்சேன், நான் மாறுறதுக்கு ஒரு இது எனக்கு கிடச்சிது, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது, அதனால தான் நான் எனக்கு புத்தி வந்ததுன்னு சொல்லிவிட்டு அவன் அப்புறமா ஹாப்பியாக வந்து அவன் குடும்பத்தை நடத்துகிறான். இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்னங்க தெரிய வருது சொல்லுங்கள்? ஒரு மனுஷனுக்கு காசு பணம் இருந்தால் வேலைக்கு போய் சம்பாரிச்சிக்கலாம், இல்லைன்னா உடம்பு கெட்டு போச்சுன்னா நம்ம டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாக்கிக்கலாம், எது போனாலும் நம்ம திரும்ப மீட்டுக்கலாம். ஆனால் நம்மளோட கேரக்டர் ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த காலத்துக்கும் மீட்கவே முடியாது. புரியுங்களா? பேர் கெட்டு போச்சுன்னா, கேரக்டர் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், டோட்டலாக அவன் லைஃபே போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் இந்த வந்து கற்புன்றது வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெண்களுக்கு தான் கற்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க, பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் கற்புன்றது பொதுவான விஷயம். அது பெண்களுக்கும் இருக்குது, ஆண்களுக்கும் வேணும், பெண்களுக்கும் வேணும், 2 பேருக்குமே வேணும். கற்பு நெறியோடு வாழணும், வாழ்க்கையில் கற்பு நெறியோடு வாழ்கிறது தான் ஒரு அருமையான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக இருக்கணும், சரிங்களா? அதனால்
இந்த இந்த மாதிரி இந்த கேரக்டரை நம்ம மாற்றிக்கிட்டு கற்பு நெறியோடு நம்மளும் வாழ பழகிக்கிட்டோன்னா நம்ம வந்து நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப இனிமையாக அருமையாக அழகாக அமையுன்றதில் எல்லளவு சந்தேகம் இல்லைங்க. இந்த வீடியோவில் இந்த ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தோம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் இந்த மாதிரி நெறி பிறண்டு போனாங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நம்ம அவங்கள நல்ல வழிக்கு கொண்டு வரது நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவி. நம்ம அதை நல்லாவே செய்யலாம். ஓகேங்களா? சொல்லிவிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் கடைசியாக 6வது குணம் வஞ்சம், அதை பற்றி பார்க்கலாங்க. வணக்கம். வாழ்க வளமுடன்.